தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி தற்பொழுது வாக்குச்சாவடிக்கு நேரில் வந்து தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். தஞ்சாவூரை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது அங்கே காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது திமுக வேட்பாளராக இருக்கும் அஞ்சுகம் பூபதி அவர்கள் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவருக்கு தற்பொழுது அங்கே ஸ்லிப் வழங்கப்படுகிறது. அதற்கான காட்சியையும் நாம் பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கே பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் காலை முதலே வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அஞ்சுகம் பூபதி அவர்கள் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது அவர் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நேரடியாக இப்பொழுது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். தஞ்சாவூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அஞ்சுகம் பூபதி தன்னுடைய வாக்கை பதிவு செய்யக்கூடிய நேரடி காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்பொழுது தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய அஞ்சுகம் பூபதி தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு வெளியே வரக்கூடிய நேரடி நிகழ்வுகளை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை இப்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக பல்வேறு வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நேர்மையாக நடக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காக வெப் கேமரா மூலமும் கண்காணிப்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நான் பதிவு செய்துள்ளேன். இன்று முழுவதும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்போடு தேர்தல் ஒரு சிறப்பான முறையில் எந்தவித ஒரு தவறான சம்பவமும் இல்லாமல் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. மக்கள் அமைதியான சூழ்நிலையில் இன்று வரை வாக்கு சேகரித்து வருகின்றார்கள். இந்த சமயம் வரை வாக்குப்பதிவு எப்படி இருக்கு? உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இந்த நிமிடம் வரை வாக்குப்பதிவு ஒரு அமைதியான சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தோட ஒத்துழைப்போடு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதே சூழ்நிலை இன்று மாலை வரை நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். வெற்றி வாய்ப்பு நன்றாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் வாக்களிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? என்னோட வாக்குப்பதிவை நான் செஞ்சுருக்கேன். வெற்றி வாய்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தஞ்சையில் சிறப்பாக இருக்கின்றது. ஆளுங்கட்சிங்கிற முறையில் அதிமுகவோட தேர்தல் அத்துமீறல் எதுவும் நடந்திருக்கா? இது குறித்து எதுவும் தேர்தல் ஆணையத்திடம் நீங்கள் புகார் கொடுத்தீங்க? இன்றைய காலை ஆரம்பித்து மக்கள் அனைவருமே ஒரு அமைதியான சூழ்நிலையில் வாக்குப்பதிவு செய்து வருகின்றார்கள். இந்த நிமிடம் வரை எந்த ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நிகழவில்லை. இதே சூழ்நிலை இன்று மாலை வரை தொடர வேண்டும் என்று விரும்புகின்றேன். தேமுதிக பாக்கி எதிர்கட்சிகள் உள்ளிடுமே அதிமுக திமுக ஆகிய 2 பேருமே பணப்பட்டுவாடால் ஈடுபட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தை இது குறித்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து திமுகவோட நிலைப்பாடு? காவல்துறையினால் எந்தவித ஒரு அதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே பணப்பட்டுவாடா செய்தது என்பது காவல்துறையினால் நிரூபிக்கப்பட்டால்தான் அது குற்றச்சாட்டாக இருக்கும்.